அவர்களே பேசுறீங்களா? முதலில் மாண்பு அமைச்சர் பேசு. கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். கர்நாடக அரசு ஸ்ட்ராட்டஜியை மாத்திருக்குங்கிறத நாங்க பதிவு பண்றோம். அதாவது விவசாயிகள் விவசாய தண்ணீருங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம போராட்டிட்டு இருந்தோம். 2018 நம்ம வெற்றி பெற்றோம். அதுதான் டிஎம்சியை தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ, கேரளாக்கு எவ்வளோ, பாண்டிச்சேரிகளும் தனியா பிரிச்சு கொடுத்து நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். ஆனால் அதற்கப்புறம் அந்த வெற்றிக்கு அப்புறம் கர்நாடக அரசு தன்னுடைய சட்ட, அதாவது லீகல் ஸ்ட்ராட்டஜின்னு கூடிய ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டர், குடி தண்ணீர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்க. இதுதான் விவசாயிகளும் சரி நம்மளுடைய தோழர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா குடி தண்ணீர்னு வரும்பொழுது அது ஒரு அடிப்படையான ஒரு முக்கிய பாலிசியா மாறும் பொழுது உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க அப்படி கொண்டு போறாங்க. இந்த டேமை கட்டுறதுக்கு குடி தண்ணீருக்கு தான் நான் கொண்டு போறோம், விவசாயத்துக்காக நான் கொண்டு போலன்னு சொல்லும் பொழுது அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நம்மளும் எடுக்கணும். அதுக்காக தான் இந்த முன்னாடி இந்த கமிட்டி ஆகட்டும், கமிஷன் ஆகட்டும், எல்லாமே விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தண்ணிக்காகவும் உருவாக்கப்பட்டது, விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா கர்நாடகாவுடைய ஸ்ட்ராட்டஜி குடி தண்ணீர். அப்ப நம்ம இன்னொரு ஆணையத்தை உருவாக்கி இதனால நம்மளுடைய உச்ச நீதிமன்ற திருப்படி நம்மளுடைய வாட்டர், நமக்கான பங்கீடு பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு இதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் லீகல், அதாவது லீகல் கவுன்சிலோட ஒரு பெரிய டிஸ்கஷன் மாண்புமிகு முதலமைச்சர் முடிவெடுத்து இதுதான் நான் திருப்பி பதிவு பண்றேன். மார்ச் மாசம் முடிவு எடுத்ததை மாண்புமிகு முதலமைச்சர் உள்வாங்கி தமிழ்நாட்டுக்கு தேவையாக, முக்கியமாக விவசாயிகளோட நலனுக்காக இந்த முடிவு எடுத்தாருங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுந்தரம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் ஒரு ராங் இன்டர்பிரேஷன் கொடுத்துட்டாரு. கேஸ் ஒன்றும் டிஸ்மிஸ் ஆகலை, கேஸ் டிஸ்போஸ் ஆச்சு. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கண்டெம்ட் அப்ளிகேஷன் போட்டிருந்தோம் ரிகார்டிங் ஃபார் தி மேகதாவு இஷ்யூ. இந்த ஆர்டரில் தெளிவாக சொல்லியிருக்காரு ஜஸ்டிஸ் கவாய். லாஸ்ட் டே ஆஃப் தி 25th DMK கவர்மெண்ட் இருக்கு சமயம். In case we find the state of Karnataka would be bound to take water is directed by the Kaveri Water Management Authority, which will be measured by the Kaveri Water Regulatory Authority, and measuring the point of the Billigundu. If the state of Karnataka fails in complying with the direction issued by this court, then it faces the risk of the committing the contempt of this court. Contempt போடலான்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்னொரு சப்ஜெக்டுக்கு போச்சமையும் இட் வில் பி டைலூட்டட். நாங்கள் மேகதா அணையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு நாங்கள் வரவேற்றோம். இந்த இடைச்செருகளில் வர சமயம் தான் இதில் நிறைய இஷ்யூ இருக்குது. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு வேற ஒன்றும் இல்லை, இதே கர்நாடகாவில் பெண்ணாரான்னு ஒரு டேம் கட்டினாங்க. நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி ஒரு 1 TMCக்கு மட்டும்தான் கட்டி முடிச்சாச்சு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம், நீங்கள் நெகோசியேஷன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ட்ரிபுனல் கான்ஸ்டியூட் எல்லாம் முடிஞ்ச முறை ட்ரிபுனல் கான்ஸ்டியூட் பண்ணாங்க. நீங்கள் ட்ரிபுனலில் கொடுத்த ஆர்டரும் சரி, சுப்ரீம் கோர்ட்டில் தெளிவாக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவிரி வாட்டர் ரெகுலர் அத்தாரிட்டி, இந்த 2 அத்தாரிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் ஒரு துளி செங்கல் கூட இங்கே வைக்க முடியாது. இஃப் இட் இஸ் அமௌண்ட் கண்டெம்ட், நீங்கள் அதர்வைஸ் அப்படி போச்சமையும் ஆட்டோமேட்டிக்காக டைலூட் ஆயிரும். இந்த ட்ரிபுனல் ஆர்டரும் இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரும் டைலூட் ஆயிரும். இது என்னுடைய கருத்து. மாண்புமிகு உறுப்பினர் நீங்கள் கொடுத்த அந்த குறிப்புகள்லாம் இனிமேல் பேசும்போது என்ற முன்கூடி காமிச்சிட்டு சொல்லலாம், எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ் அவர்கள் நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். காமராஜ், மாண்புமிகு உங்கள் கட்சியை சார்ந்த உறுப்பினர் கருத்து சொல்லிட்டார். நீங்கள் திரும்ப ஏற்கனவே சொல்லிட்டீங்க, டெல்டா விவசாயிகளை பற்றி நிறைய சொல்லிட்டீங்க. நீங்கள் பேசுனதால நான் கேட்டேன். தயவுசெய்து இனி பாருங்கள், நீர்வளத்துறை அமைச்சருடைய விளக்கத்துக்கு பிறகு, பொதுப்பணி விளக்கத்துக்கு பிறகு எந்த விதமான விவாதத்துக்கு நான் அனுமதி கிடையாது. தயவுசெய்து 11 உறுப்பினர் பேச வேண்டும். எதிர்கட்சி தலைவருக்கு நான் 12 மணிக்கெல்லாம் மைக்கு கொடுக்கணும். தயவுசெய்து அமருங்கள். மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. காமராஜ் மாண்புமிகு பேரவைத் தலைவர், 6வது முறை நீங்க தான் பேச போறீங்க. உங்களுக்கு வாய்ப்பு, நீங்க பேசுவது 6வது முறை பட்டியலில் உங்க பேர் இருக்கு, பேச போறீங்க. உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. நீங்கள் பேசுகிற போது உட்காருங்க. இல்லை, ஏற்கனவே நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு இது விவாதிக்கும். இன்னொன்று சொல்கிறேன்,
தீர்மானம் இருங்க, அரசின் தீர்மானம் இருங்க, உட்காருங்க, உட்காருங்க, நான் கேட்டதுக்கு அப்புறம் உட்காருங்க, நான் பேசுங்க அப்புறம் பேசுங்க. நல்லா கவனிங்க. மரபுப்படியும் விதிகளின்படியும் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட பிறகு விவாதத்துக்கு இடம் இல்லை. ஆனாலும் கூட மக்கள் நலன் கருதி விவசாயிகளுக்கு ஒருவேளை சந்தேகங்கள் ஏற்பட்டிருந்தால் அவற்றையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் 4-5 பக்கங்களில் எழுதி விளக்கமாக படித்தார். அதே போன்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் விளக்கமாக விரிவாக எல்லாவற்றையும் உங்கள் முன்பாக வைத்து விட்டார். இதற்கு பின்பும் உங்களுக்கு 1000 சந்தேகங்கள் 1000 இருந்தால் தயவு செய்து கேளுங்க. இதை பற்றி அனுமதிப்பதற்கு இடமில்லை. மாண்பு உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. இப்ப நான் 7வது முறையா நீங்க பேசும்போது உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 7வது முறையா முதலமைச்சரை வாழ்த்துறேன். பேசுறேன், அவர் அனுமதிங்க. நான் இவங்க குறுக்கிட்டதுனால 7வது முறையா நான் எந்திரிச்சிருக்கிறேன். 7வது முறையா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒருவரை முதலமைச்சரை வாழ்த்தும் போதும் இடையில உறுப்பினர்கள் குறுக்கிடுவதும் நான் உட்கார்றதும் இப்ப இது 7வது முறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் ஒரு உறுப்பினர் அழைக்கும் போது இன்னொரு உறுப்பினர் குறுக்கிட்டால் நாளைக்கு நானும் குறுக்கிடுகிற ஒரு வாய்ப்பு ஏற்படும். உறுப்பினர் காமராஜ் பேச அனுமதி அளித்து பேசுங்க. நீங்க என்ன பேச சொல்லிட்டாங்கண்ணே. ஆமா, நம்ம பிரச்சனை தான் காவேரி பிரச்சனை. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க வேணாம். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச வேணாம். மாண்பு உறுப்பினர் காமராஜ் பேச அழைக்க பேசுங்க. அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அவருடைய கட்சியின் சார்பாக மாண்பு தளவாய் சுந்தர் அவர்கள் விளக்கம் அளித்ததற்கு பிறகு மாறி மாறி எல்லோரும் பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கால அவகாசம் வேண்டும். ஆகவே உங்கள் சார்பாக உங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் தெளிவாக இங்கே சொல்லியிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு காமராஜ் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 8வது முறை நம்ம உறுப்பினர்கள்லாம் கமெண்ட் அடிக்கிறாங்க. முதலில் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி, கல்வி, தொழில் வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம், இளைஞர் நலன், தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக அவர் மேற்கொண்டு வரும் மக்கள் நல பணிகள் மேலும் சிறக்கவும், நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணியாற்றவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவையில் இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய ஆளுநர் அவர்கள் இந்த அவைக்கு வந்தார். அவர் சென்றபோது அவர் அறிக்கையாக வெளியிட்டது புதிய உதயம் தோன்றிய நாள். நாம் அனைவரும் இணைந்து பயணிக்க தொடங்கியுள்ளோம். இடையூறின்றி வாசித்ததில் மன நிறைவு அடைகிறேன். இது ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு. இவ்வாறு மேதகு ஆளுநர்களே மகிழ்ச்சியுடன் பாராட்டிய பின் வேறு எவரிடமிருந்து பாராட்டு பத்திரம் வேண்டும்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு. ஆளுநர் உரை என்றாலே ஒரு பதற்றம் நம்மை பற்றி கொள்ளும். ஆனால் இந்த முறை அவை தொடங்கிய உடனே தமிழ்த்தாய் வாழ்த்து கம்பீரமாக ஒலித்தது. தேசிய கீதமும் பெருமையாக இசைத்தது. மேதகு ஆளுநர் அவர்களும் ரொம்பவே சந்தோஷமாக புன்னகையோடு தன் உரையை வாசித்து முடித்ததோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் சரித்திர புரட்சியை தன்னந்தனியே ஏற்படுத்தி உள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் என புகழ்ந்திருக்கிறார்கள். இதைவிட இந்த அரசுக்கு வேற என்ன பெருமை வேண்டும்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது முதலமைச்சர் நாற்காலியில் வந்து உட்கார்ந்தவுடனேயே அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் நடுவில் இருந்த எல்லைக்கோடு அழிக்கப்பட்டு அது நட்பின் பாலமாக அமைந்துவிட்டது. இதோடு நிற்கவில்லை. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு இணக்கமான ஒரு உறவு இருந்தால் மட்டும்தான் மாநிலம் வளரும் என்பதை புரிந்து மிக மிக முதிர்ச்சியான ஒரு அரசியல் பாதையை அமைத்து கொடுத்திருக்கிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இதுதான் மற்ற தலைவர்களுக்கும் வழி நடத்த தெரிந்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை இந்த அவையில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 4 நிமிஷம் ரொம்ப கூட போயிட்டு பேரவைத் தலைவரே, 7 தடவை எழுந்திரிக்க கொஞ்சம் குறைச்சிங்க. மேலே 4 நிமிஷம் 17 நிமிஷம் ஓடி வச்சு 8 தடவை எழுந்திரிக்கிற மாண்புமிகு பேரவைத் தலைவர் 5 நிமிஷம் கூட அனுமதிக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்பிக்கையில் சிறந்தது தன்னம்பிக்கை. தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை தான் தன்னம்பிக்கை.
இந்த தன்னம்பிக்கை தாரக மந்திரமாக கொண்டு தடைகளை தகர்த்தெறிந்து இந்த விசில் புரட்சி மூலம் தமிழ்நாட்டில் நல்லாட்சி அமைய வேண்டும், இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்க வேண்டும் என்ற தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தற்பொழுது பூர்வாங்க நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எனது உரையை நிகழ்த்துவதற்கு முன்பாக எனது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி தொடர்பான 2-3 கோரிக்கை தான். பேரவைத் தலைவர்களே, மன்னார்குடியில் 125 ஆண்டு நகராட்சி மன்னார்குடி நகராட்சி இதுவரை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அங்கே இல்லை. பல முறை முயற்சித்தும் நீதிமன்ற வளாகம் அங்கே இல்லை. அதை போல விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள் அதிகம் இருக்கிற பரவாக்கோட்டை மற்றும் உள்ளிக்கோட்டை பகுதியில் விளையாட்டு அரங்கம் அமைத்து தர வேண்டும். நீடாமங்கலம் பேரூராட்சி பழமையான பேரூராட்சி, இதுவரை அங்கே பேருந்து நிலையம் அமைக்கப்படவில்லை, அமைப்பு தர வேண்டும் என்கிற எனது வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். நீடாமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தை வடுவூர் தலைமையிடமாக கொண்டு ஒரு ஊராட்சி ஒன்றியம் அமைத்து தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். அதே போல இடமலை கிராமத்தில் கைப்பந்துக்கென உள் விளையாட்டு அரங்கம் அமைப்பு தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பெரியார் பகுத்தறிவு சித்திரம் தீட்டினார் பெரியார், பெருந்தலைவர் காமராஜர் கல்வி சித்திரம் தீட்டினார் காமராஜர், பேரறிஞர் அண்ணா சுயமரியாதை சித்திரம் தீட்டினார் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தீட்டினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பசிப்பிணி போக்க அம்மா உணவு என்ற அற்புதமான திட்டத்தை தீட்டினார். நம் முதல்வர்கள் அமைதி புரட்சி என்ற திட்டத்தை, ஆம் தமிழ்நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது ஒரு சில உறுப்பினர்கள் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்று பேசினார்கள். இந்த சூழ்நிலையில் கொலை, கொள்ளை, பாலியல் துன்புறுத்தல்கள் ஒரு சில மாதங்களுக்கு கட்டுக்குள் கொண்டு வருவது என்பது யாராலும் இயலாத காரியம். அவற்றை எல்லாம் சரி செய்ய காவல்துறையை மக்களின் நண்பனாக மாற்றி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் முயற்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஆளுநர் உரை பத்தி 18 பெண்களின் பாதுகாப்பினை பேணி காப்பது, பெண்களுக்கு எதிராக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதற்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆளுநர் உரை பத்தி 19 போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படை அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு படை அமைக்கப்பட்ட பின் போதைப் பொருள் நடமாட்டம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இதன் மூலம் சட்டம் ஒழுங்கு சீராகும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. தமிழ்நாட்டின் அடையாளமாக தமிழ் மொழி உள்ளது. உலகத்தோடு நாம் போட்டி போட ஆங்கில மொழியும் தேவை. எனவேதான் இந்த இரு மொழிக் கொள்கையில் இந்த அரசு எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பதை ஆளுநர் உரை தெளிவுபடுத்தியுள்ளது. இது வெறும் பேச்சல்ல, இது செயல் அரசு என்பதை நிரூபித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் நிதி சுமை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ள இந்த அரசு அரசின் வருவாயை பெருக்குவதும் திசை மாறி சென்ற அரசு வருவாயை அரசின் கருவூலத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையிலும் மதுபான உற்பத்தியாளர்கள் மீது கூடுதல் சிறப்பு கட்டணம் விதித்துள்ளது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இதன் மூலம் அரசுக்கு 1000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அதே போல கனிமங்கள் மூலமாக கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்க அரசு தீவிரமாக முயன்று வருவதாக ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்க ஒன்றாகும். இதே போன்று வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம், 200 யூனிட் இலவச மின்சாரத்தை வழங்க உத்தரவிட்டுள்ளது. இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்களின் நிதி சுமை வெகுவாக குறைந்து மகிழ்ச்சியில் இருப்பதை கண்கூடாக காண்கிறேன் என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அரசை ஆதரிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் அந்த கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்களித்துள்ளது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு 717 மதுபான கடைகளை மூடியது, பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்தது, கல்வியை பொது பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்தது, கச்சத்தீவு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசை வலியுறுத்தியது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அதற்காக இந்த அரசை நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆளுநர் உரை பத்தி 31 பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் நீண்ட காலமாக காலியாக உள்ள உதவி பேராசிரியர் மற்றும் ஆசிரியர் பணியிடங்கள் தகுதி மற்றும் திறன் அடிப்படையில் வெளிப்படையான முறையில் நிரப்ப
போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு படித்த இளைஞர்களிடையே பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அறிவிப்பு இளைஞர்கள் அரசு வேலை பெற வழிவகுக்கும். இதை நான் மனதார வரவேற்கிறேன். காவேரி விவகாரம் அதை பற்றி பேசக்கூடாது என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் குறிப்பிட்டீர்கள். இது மற்றவருக்கு வேண்டுமானால் அது நீர், எங்களுக்கு அது உயிர். இங்கே டெல்டாவில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அது நீர். அது விவசாயிகள் நலனை பாதுகாப்பதற்கும் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கும் சட்ட ரீதியாக எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றித்தான் தீர்மானம் முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். அருள் கூர்ந்து மேகதாது பற்றி பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிகு பேரவைத் தலைவர்கள், நான் அதுக்குள்ள போல. காவேரி எங்களுக்கு உயிர், டெல்டா மாவட்டங்களுக்கு உயிர். இங்கே இருக்கிற மற்றவர்களுக்கு அது நீர், எங்களுக்கு உயிர். மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்த எங்கள் பகுதி, சோழ வளநாடு இந்த நாட்டிற்கே சோறு போட்டது என்று கூறிய பகுதி எங்கள் பகுதி. அந்த பகுதியிலிருந்து உணர்வோடு பேசுகிறோம். கர்நாடகா இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளைத்தான் நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. எனக்கு பேச வேண்டிய டயத்துக்கு பிறகு 8 தடவை நான் எழுந்திருச்சிருக்கேன். அதனால நான் அதுக்குள்ள போகலை என்பதை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு, நல்ல வல்லுநர்களை கொண்டு இங்கே பேசிய ஒரு ஒருமித்த கருத்தோடு அந்த தீர்மானத்தை, அந்த முதலமைச்சர் கொண்டு வந்த சிறப்பு வாய்ந்த தனி தீர்மானத்தை நல்ல வல்லுநர்களை கொண்டு சிறப்போடு நாம் அதை ஏற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை மட்டும் வைத்து அதற்குள் நான் நுழைய விரும்பவில்லை. ஆளுநர் உரை பற்றி 32 காவேரியில் தமிழ்நாட்டிற்கு உள்ள உரிமையை உரிய காலத்தில் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு பாராட்டுக்குரியது. நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் மழை காலங்களில் ஒரு நீரை சேமிக்கவும் ஏதுவாக ஏரிகள் மற்றும் குளங்கள் பராமரிப்பு திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் செயல்படுத்தப்படும் என்று ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்டுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இதற்காக இந்த அரசை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இதேபோன்று கடலுக்கு செல்கிற நீரை தடுக்க வகையிலும் மழை நீரை சேமிக்கும் வகையிலும் தேவையான இடங்களில் தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஆளுநர் உரை பற்றி 36 முல்லை பெரியார் அணை பகுதியில் பழுது பார்க்கும் பணிகளை மேற்கொள்ளவும், அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தவும், கேரள அரசின் புதிய அணை கட்டு முயற்சியை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உண்மையாக வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை முதல் கட்டமாக இணைப்பது 10 நிமிஷம் 11 நிமிஷம் 8 நிமிஷம் ஏன் பேரவைத் தலைவர்களே, 8 தடவை ஏன் 5 நிமிஷம் கூட விடுங்க, முடிக்க ஒரே பக்கம் தான். இன்னைக்கு நல்ல எக்ஸசைஸ் உங்களுக்கு 8 முறை எழுந்து முடிச்சிடறேன். இல்ல பேரவைத் தலைவர் 11 நிமிஷம் ஓடி இருக்கு. 8 தடவை இடையில குறுக்கிட்டு இருக்காங்க பேரவை உறுப்பினர்கள். ஒரு 4 நிமிஷம். தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை முதற்கட்டமாக இணைப்பது மற்றும் தென் மாநிலங்களில் உள்ள நதிகளை இணைப்பது ஆகியவற்றை மேற்கொள்ள இந்த அரசு தீவிர முயற்சி செய்யும் என்ற அறிவிப்பு தமிழ்நாட்டு மக்களிடையே பெருத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிறைவேற்றார். அதேபோன்று இதேபோன்று அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்புதல், சிறந்த மின் ஆளுமை சேவைகள் பொதுமக்களுக்கு வழங்குதல், ஒலிம்பிக் உயர்திறன் மையங்கள், மேலும் தொழில் வளர்ச்சிக்கான அரசாக, வேளாண் வளர்ச்சிக்கான அரசாக இந்த அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணா அவர்களின் பொன்மொழிக்கேற்ப ஏழைகளுக்கான அரசாக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசாக, சிறுபான்மை மக்களுக்கான அரசாக இருந்து, மதசார்பற்ற அரசாகவும் சமூக நீதிக்கான அரசாகவும் இருந்து பொதுமக்களின் நெஞ்சங்களில் இன்றைக்கும் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்கிற நம்முடைய முதலமைச்சரை மனதார பாராட்டுவதோடு இந்த நல்லாட்சிக்கு தோள் கொடுப்பதில் சட்டமன்ற உறுப்பினராக நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மொத்தத்தில் இந்த ஆளுநர் உரை தமிழ்நாட்டு மக்களை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்லும் முறையாக, தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக மாற்றும் முறையாக அமைந்துள்ளது என தெரிவித்து வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி, எனது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் சமீபத்தில் பள்ளி குழந்தைகள் 3 பேர் இறந்திருக்கிறார்கள். 5/6/2025 அன்று அரசு பள்ளியில் படிக்கிற 3 மாணவர்கள். நம்முடைய முதலமைச்சர் அந்த குடும்பங்களுக்கு உதவி இருக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. அதில் வருத்தம் என்னவென்றால், முதலமைச்சர் மேல் வருத்தம் கிடையாது. அந்த குடும்பத்தில் 3 குடும்பத்திலும் ஒரு ஆண் பிள்ளைகள் தான். இந்த 3 ஆண் பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள். அந்த 3 குடும்பத்திலும் ஒரு ஆண் பிள்ளை, ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு ஆண் பிள்ளை, இன்னொரு குடும்பத்தில் ஒரே ஒரு ஆண் பிள்ளை, இன்னொரு குடும்பத்தில் ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. மொத்தத்தில் அந்த 3 குடும்பங்களிலும் 3 ஆண் பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள். உங்கள் மூலம் மாண்புமிகு முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்வது, அந்த 3 குடும்பங்களுக்கும் அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எனக்கு வேண்டி கேட்டு உங்களை மனதார பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய உரையில் ஒரு சிறிய திருத்தம். மேகதாது அணை குறித்து புதிய நடுவர் மன்றம் ட்ரிபியூனல்
கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நான் ஆணையம் என்று வார்த்தையை பயன்படுத்தினேன். அதற்கு பதிலாக ட்ரிபியூனல், புதிய நடுவர் மன்றம் ட்ரிபியூனல் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. புதிய ஆணையம் அமைப்பது குறித்து எந்தவித முன்மொழிவுகளும் இல்லை என்பதை இந்த அவைக்கு முன்பு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக கோரப்பட்டுள்ள புதிய நடுவர் மன்றம் ட்ரிபியூனல் மேகதாது அணை மற்றும் உபநீர் பிரச்சனை மட்டுமே எடுத்துக்கொள்ள இயலும் என்ற கருத்தினை மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது இந்த ட்ரிபியூனல்ங்கிறது எதுக்குன்னா, மேகதாது அணை விஷயமாக நம்ம கட்டக்கூடாதுங்கிறோம். கர்நாடகா கட்டணும்னு சொல்றாங்க. அதுலேயும் குடிநீர் தண்ணீருக்காக கட்டணும்னு சொல்றாங்க. அது விஷயமா தான் ட்ரிபியூனல் அமைக்கணும்னு சொல்றோம். ஆணையம் கிடையாது. இதுக்கு முன்பு இருந்த ஆணையங்கள் உறுதியாக செயல்படணும். 2018 நாம் வெற்றி பெற்ற அந்த தீர்ப்பை நாங்கள் உறுதியாக நிலைநாட்ட சட்ட ரீதியான எல்லா போராட்டங்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழக விவசாயிகளோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் சட்ட வல்லுநரோட விவாதம் பண்ணிட்டு இருக்காரு. கடந்த 30-40 வருஷமாக எந்த சட்ட வல்லுநர்கள் நம்மளுடைய விவசாயிகளுக்காகவும் தமிழர்களுக்காகவும் குரல் கொடுத்து வெற்றி பெற்றார்களோ அந்த சட்ட வல்லுநர்கள் ஒவ்வொரு நிமிடமும் முதலமைச்சர் கூட தொடர்பு கொண்டு அதற்கான ஸ்ட்ராட்டஜி பிளானை தெளிவாக முன்மொழிந்துட்டு இருக்காங்க. உறுதியாக நாங்கள் மீண்டும் கூறுகிறோம், தமிழக விவசாயிகளுடைய உரிமைகளையும் தமிழகத்துடைய உரிமையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக நிலைநாட்டுவார் என்கிறதை நாங்கள் பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அளித்த இந்த விளக்கமும் மாற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட திருத்தங்களும் அவை குறிப்பில் ஏற்றப்படுகிறது. அதுக்கேற்றாமல் திருத்தங்கள் செய்யப்படும்.